ஸோ ஷிஃப்ட் அண்ட் 1 ப்ரெஸ் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு HTMLோட பேசிக்கான ஸ்ட்ரக்சர் வந்து கிடச்சிடும். ஸோ அடுத்து வந்து டைட்டில் அப்படின்ற அதில் வந்து டாக்குமெண்ட் இருந்ததை வந்து லோடிங் சொல்லிட்டு மாற்றிட்டேன். ஸோ அடுத்து வந்து பாடி டேக்குள்ளே வந்து டிவ் அப்படின்னு அந்த டேக் ஓப்பன் பண்ணி அதுக்கு வந்து ஐடி வந்து லோடர்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிட்டேன். ஸோ அடுத்து வந்து டைட்டில் டேக்கில் கீழே வந்து ஸ்டைல் டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் வந்து நம்ம முதல்ல பாடிக்குள்ளே கொடுத்துருந்த அந்த டிவோட ஐடியோட நேம் அதை வந்து உள்ளே வந்து ஸ்டைல் டேக்குள்ளே வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து நம்ம ஸ்டைலிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஹைட் அண்ட் வித்து கொடுத்துருக்கோம். அந்த ஹைட்டு வந்து அந்த சர்க்கிள் வந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். அண்ட் வித்து வந்து அந்த சர்க்கிள் வந்து எவ்வளோ வித்தில் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஹைட் அண்ட் வித் வந்து 50-50 சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து வந்து பார்டர்னு கொடுத்துருக்கோம். ஸோ பார்டர் வந்து நான் ஒரு 70 பிக்சலுக்கு கொடுத்துருக்கேன். சாலிட் அது வந்து ரெட் கலரில் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்டர் ரேடியஸ். ஸோ பார்டர் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து நான் 50% கொடுத்துருக்கேன். 50% பார்த்தீங்கன்னா அது வந்து சர்க்கிள் ஃபார்மேட்டில் கிடைக்கும். ஸோ அதனால் நான் வந்து 50% கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து வந்து மார்ஜின் டாப். ஸோ மார்ஜின் டாப் வந்து அந்த இருக்கிற பார்டர் அந்த ஐட்டம் வந்து அந்த டாப்பை விட்டு கொஞ்சம் தள்ளி வரணும், அதாவது கீழே தள்ளி வரணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 20% கொடுத்துருக்கேன் மார்ஜின் டாப் வந்து. அதனால் ஸோ மார்ஜின் லெஃப்ட் எதுக்குன்னா ஸோ அது வந்து அந்த ஐட்டம் வந்து லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி அலைனாக இருக்கும். ஸோ அதை வந்து நான் சென்டரில் கொண்டு வரக்காக ஒரு 45% சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வந்து அடுத்து கீ ஃப்ரேம்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கீ ஃப்ரேம்ஸ் வந்து அந்த லோடர் வந்து சுற்றிட்டே இருக்கிற மாதிரி ரொட்டேட் பண்ணி காட்டுறதுக்காக கீ ஃப்ரேம்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து கீ ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி அதுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், லோடர் எஃபெக்ட்னு EFFன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ அது வந்து 0% இருக்கும்போது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேட் வந்து 0 டிகிரியில் இருக்கணும். அண்டு 100% இருக்கும்போது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேட் வந்து 360 டிகிரியில் இருக்கணும். ஸோ அடுத்து வந்து நம்ம கீ ஃப்ரேம்ஸுக்கு வந்து ஒரு நேம் செட் பண்ணியிருந்தோம்ல, அந்த நேமை வச்சு தான் வந்து நம்ம அனிமேஷனை வந்து ரன் பண்ண வைக்க போகிறோம். ஸோ அடுத்து வந்து நம்ம லோடர்னு சொல்லிட்டு அந்த நேம் கொடுத்துருந்தோம்ல, அதை வந்து CSSல வந்து ஸ்டைல் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த இடத்துல வந்து அனிமேஷன் சொல்லிட்டு போட்டு ஸோ அந்த அனிமேஷன் வந்து 0.5 செகண்ட்ஸில் வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த கீ ஃப்ரேம்ஸோட நேம் வந்து லோடு FFன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஸோ அடுத்து வந்து லீனியர்னு சொல்லிட்டு, ஸோ அந்த லீனியர் என்னன்னா லீனியர்னா ஒரு தடவையே அந்த லூப் வந்து அந்த அனிமேஷன் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இன்ஃபினிட்டி டைம்ஸ்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த இன்ஃபினிட்டி டைம்ஸ் வந்து இது வந்து நடந்துகிட்டே இருக்கணும், இன்ஃபினிட்டி டைம்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ அதான் வந்து கடைசியாக வந்து அந்த லோடிங் அனிமேஷன் வந்து முடிச்சாச்சு. ஸோ நண்பா இதுதான் ஃபைனல் ரிசல்ட்.